இன்னைக்கு நாங்க ஃபேமிலியா சிக்கன் சுட போறோம். இந்த சிக்கன் சுடுற விழாவுல கலந்து கொள்றதுக்கு என் அக்கா ஃபேமிலிய இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுமே ஃபேமிலியா வந்திருந்தாங்க. என் அத்தான் சிக்கன் சுடுறதுல எக்ஸ்பர்ட். அதனால அவங்க தான் இன்னைக்கு களத்துல இறங்கி வேலை செய்றாங்க. அப்படியே நாங்க எல்லாருமே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு கதை பேச ஆரம்பிச்சாச்சு. குட்டீஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. அடிக்கடி மழை வேற பெஞ்சது. இருந்தாலுமே நாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்னு இன்னைக்கு சிக்கன் சுட்டாச்சு. அப்படியே ஆனியன், லெமன்லாம் கட் பண்ற வேலைய என் அக்கா கிட்ட குடுத்துட்டு, நீங்களே டெக்கரேட் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கும் நான் தான் மசாலா தடவுனேன்னா சிக்கன் செம்ம காரம். இருந்தாலுமே நாங்க ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். குட்டீஸ் தான் கொஞ்சம் பாவம். அவங்களால சிக்கன் சாப்பிட முடியல. அதுக்கு அல்டர்னேட்டிவா பரோட்டாவும் கிரேவியும் வாங்கி வச்சிருந்தோம். அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. பரோட்டா சால்னா லாஸ்ட் டைம் வாங்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்ல, பரவாயில்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலுமே எல்லாரும் இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சோம். நெக்ஸ்ட் மீட்டப்ல எங்க அக்கா எங்களுக்கு இஃபா சிக்கன் பண்ணி தர போறாங்களாம். எனக்கு கேட்கறதுக்கே புதுசா தான் இருந்து, என்னடா இஃபா சிக்கன், அதையுமே நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன்.